ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாவில் இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா காலையில் 8 ஆகுதுங்க. ரேணிகுண்டாவில் இங்கேன்னா லைலாண்ட் ஷோரூமில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ புது வண்டியால் நிற்கிது பார்த்தீங்களா, லைலாண்டு புது வண்டியால் நிற்கிது. நான் வண்டிக்கடியில் உட்காந்துக்கிறேங்க. என்னென்னா லைலாண்ட் ஷோரூம் வண்டி வேலைக்கோசரம் ஒன்று வந்தேங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தூர் நைட்டு வந்தேங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2:30-3 மணிக்கு பார்த்தீங்கன்னா டைனமோ வேலை வச்சிருச்சுங்க. டைனமோ வேலை அது வந்து லைட்டில் தெரிஞ்சிடும். லைட்டில் சுத்தமாக ஆஃப் ஆகி போச்சு, வண்டி ஓட்ட முடியல, நிறுத்திட்டோம். ஒரு டைனமோ வேலை தாங்க அது தெரியும். காலைல விடிஞ்சோடனே பக்கத்துலேயே ஒரு 30 கிலோமீட்டரில் லைலாண்ட் ஷோரூம் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து வண்டி விட்டுருக்கோம். விட்டு மெக்கானிக்கில் வரணும் சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு மேலே வரணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வேலை செய்யணுங்க. இப்படி இந்த டைனமோலாம் கால்ட்டுவாங்க. பார்க்கலாம், அங்கே உள்ளே விட்டாங்கன்னா அப்படி காட்டுறேன். வண்டி பார்த்திங்கன்னா டைனமோ கழட்டிட்டு இருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா 10 ஆகுது. இப்போ தான் ஆளுகளே வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதான் டைனமோங்க, லாரி டைனமோ கழட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே வேலை செய்ய முடியாதுங்களாம்மா, வெளியில் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. பக்கத்தில் ஆட்டோ நகர்னு சொல்லுவாங்க, அங்கே எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. என்னைய நம்ம அங்கே தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை போக சொன்னாங்க. வண்டி ஆட்டோ ஏதோ ஒன்று பிடிச்சி போச்சாங்க. அதுக்குள்ளே கம்பெனி வண்டியே வந்துச்சுங்க. ஆட்டோ நகர் போதுங்களாம்மா. மற்ற வண்டிகளோட வேறு வண்டி வேலை செஞ்சாங்களே, அதோட ஸ்பேரில் எடுத்துகிட்டு வேலை செய்யறதுக்கு போகிறாங்க. சரி வாங்க அப்படியே ட்ராப் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. லைலாண்டோட கம்பெனி வண்டியில் போயிட்டுருக்குங்க பிக்கப்பில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆட்டோ நகரில் இருக்குங்க. ஆட்டோ நகர் வந்தாச்சு. எலக்ட்ரிஷியன் பார்க்க வந்துட்டோம். எலக்ட்ரிஷியன் கழட்டிட்டு இருக்காருங்க. என்ன போயிருக்குன்னு பார்த்துட்டு. ஆட்டோ நகர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வேலை செய்கிற இடங்க, லாரி இதெல்லாம் வண்டியுமே வேலை செய்கிற இடம் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம சுக்கட்டு சொல்லுவாங்களே, தொழிற்பேட்டை, அந்த மாதிரி ஆட்டோ நகர் வண்டியில் மட்டும் வேலை செய்கிற இடம் தனியாங்க. நம்ம ஊரில் தான் நல்லா இருக்கும். கெட்டு போயிடுச்சுங்க. அது மாதிரி எலக்ட்ரிஷியன் பிரித்து வச்சுட்டாருங்க. ஒரு கிட்டு போயிருக்குங்க. நம்ம ஊரில் மாத்திரை வாங்கிட்டு வர போயிருக்காரு. அப்படியே உட்காந்துருக்குங்க. அப்படியே ரோட்டில் உட்காந்து பாட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிஷியன் வாங்கிட்டு வந்துட்டாருங்க அந்த கிட்டு. பாருங்கள், தெரியுதுங்களா, இந்த கிட்டு தாங்க. ரெகுலேட்டர் அண்ட் பிஆர் பாக்ஸ் அசம்பிளின்னு எழுதியிருக்காங்களே, இதுதான். அப்படியே உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து இதுங்க. இப்போது பழசுங்க. இது உள்ளே நான் வச்சுருக்கேன்ல, இது வந்து பழைய இது. அவர் வந்து உள்ளே புதுசு வச்சுருக்காரு. அதில் சொல்கிறேன், புதுசு மாட்டினார். அதுக்கு முன்னாடி எடுக்கலை. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, மேலே 2 ஊசி மாதிரி இது வந்து இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை லென்த் அளவுக்கு வருங்க. இந்த கையை வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கும். அது வந்து தேஞ்சிருச்சுங்க. அது தேஞ்சதுனால என்ன ஆகிடுச்சு, அது டைனமோவில் வந்து டச் ஆகலைங்க. உள்ள சார்ஜர் இருக்குது, அது வந்து புதுசாக மாற்றிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், வண்டி வேலைலாம் முடிஞ்சாச்சு. வண்டி வேலைங்கிறத விட டைனமோ வேலை தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. வண்டி வேலை முடியல, அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்குங்க. ஆட்டோ வந்துச்சு, ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்குங்க லைலாண்ட் ஷோரூமுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஷோரூம் வந்தாச்சுங்க. வந்து மாற்றிட்டு இருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் மாற்றிட்டு இருக்கிறோம். கழட்டுறது 5 நிமிஷம் தாங்க. மாட்டுறதுன்னு 1 மணி நேரம், அரை மணி நேரமாக. இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. மெக்கானிக் மாற்றிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வண்டி வேலையாக முடிஞ்சுங்க. பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. இதான் வண்டி வேலை முடிஞ்சுங்க. முடிஞ்ச வண்டி அவுட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலைங்க. சரியாக ஒரே மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை. 1 மணி நேரம் கூட இல்லைங்க, அரை மணி நேரம் சொல்லலாம். நாங்கள் 9 மணிக்கு உள்ளே போய் 6 மணிக்கு வரோம். பரவாயில்ல, வேலையில் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அவ்வளோதான். வெளியே கடையிலலாம் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா இப்போ வெளியில் தான் பண்ணோம். டைரெக்டாக கம்பெனிக்கு பார்க்கலாம், வெளியே ரோட்டில் இருக்க பிள்ளைங்க மெக்கானிக் அங்கே வச்சுட்டு போயிருந்தா ஒரு அரை மணி நேரத்தில் வேலை முடிச்சிருக்கலாம். ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. பரவாயில்ல, வாங்க அப்படியே கிளம்பலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரம்பாக்காடு ஏறிட்டு இருக்கிறோங்க. ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். ரம்பாங்காடுன்னு சொல்லுவாங்க ஒடிசாக்குள்ளே. எதுக்கால பாருங்கள், கடல் செமையாக இருக்குது அந்த சூரிய வெளிச்சத்துக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆடியோ நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே முதல்ல போயிட்டுருக்குறோம். கேட்டு பார்க்கலாம். டைம் வேறு ஆகிப்போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பிகின் பார்த்திங்கன்னா ஒடிசாக்குள்ளே இருக்குங்க. ஒடிசாக்குள்ளே இன்னொரு பங்கில் இருக்குங்க. எந்த ஊர்னா குருதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு இருக்குங்க. மணி பார்த்திங்கன்னா 10 ஆகுது. இதுதான் வந்தோம். ஒரு பங்கில் வண்டி நிறுத்தி பார்க்கிங் நிறுத்தி வச்சுருக்குங்க. இதில் என்னுடைய ஆடியோ தொல்லை அதில் வர்றதுக்கு 2 ஆடியோங்க 3000 கலந்துச்சு. அப்படியே வந்து நிறுத்தி வச்சிட்டோம். இல்லாட்டி எப்போ நமக்கு கிளம்பிடுவோங்க. பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்திருக்குங்க பங்கு பார்க்கிங்கில். குளிக்கிற இடம் இதுதான் பின்னாடா சரிங்களா. ஷவர் இருக்குது. நம்ம டிரைவர் குளிச்சுட்டு ஷவர் இருக்குது. அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட்டு சமையல் தான் செஞ்சு முடிச்சேங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு வண்டியில் நிற்கிதுங்க. நம்ம வண்டி இந்த வண்டிக்கு பின்னாடி நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையை குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு வண்டிக்கிட்டு போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் சுற்றி தமிழ்நாட்டு வண்டி தான். ஒரு 5-6 வண்டி நிற்கிதுங்க. மணி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே 12 மணி ஆகிப்போச்சுங்க. நான் எப்போ குளிச்சுன்னு எனக்கு அம்மா இல்லை. அந்த அவ்வளோ நாள் ஆகிப்போச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு வேலையை குளிச்சு முடிச்சு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 5 ஆக போகுது. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா. இதாங்க நம்ம வண்டி. அப்படியே சரியான வெயிலுங்க. இப்போ நிழலுக்கு கொண்டாண்டு வந்தேன். எந்திரிச்சோடனே சாப்பிட்டுங்க. நீ அப்படியே கிளம்ப வேண்டிய நிறைய வண்டி நிற்கிதுங்க. எல்லாம் கிளம்புவோம். அப்படியே நிற்கிறது காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிற்கிற இடங்க. பார்த்துக்குங்க. இந்த பக்கம் நம்ம வண்டி, அந்த பக்கம் தமிழ்நாட்டு வண்டி 2 நிற்கிது. அதுபோக இப்போ அந்த பக்கம் 2 வண்டி நிற்கிதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்குள்ளே வந்துட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து கரக்பூர் அப்படிங்கிற ஊர் தாண்டி நிற்கிறோம். ஒரு பங்க்கில் நம்ம வழக்கமாக நிற்கிற பங்க்குங்க இது. காலைல வந்து அங்கே 9 மணிக்கு வந்தோம். மணி பார்த்திங்கன்னா 4 ஆகுது. டீசல் அடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா பைபாஸு இதுக்குள்ளே தான் நிற்கிறேங்க. இந்த வண்டி போகுது பார்த்தீங்களா ஒரு லாரி. இந்த வழி தான் நான் போகணும். கல்கட்டா ரைட் சைடு கட் பண்ணால் கரக்பூருங்க. நான் வந்த வழி. அப்படியே நிற்கிது பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டிக்கு மேலே நிற்கிங்க. சேருக்குன்னு நினைக்கிறேன், சரி தெரில. அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க. நான் கிட்டத்தட்ட நான் இங்கே வரும்போதெல்லாம் பார்க்குறேங்க. இங்கே வந்து நிறுத்தும் போதுலேருந்து இந்த வண்டியெல்லாம் நின்ன கடை அப்படியே இருக்குதுங்க. எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டிங்க. எல்லாமே புது வண்டி தான். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படியே நிற்கிதுங்க. யாரும் எடுத்துகிட்டு போகல. நான் வரும்போதெல்லாம் பார்க்குறேன் அப்படியே நின்ன கடையில் நிற்கிதுங்க. எந்த வண்டியுமே மூவ் ஆகலை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எதுக்கு எல்லாம் நின்றுட்டுருக்குன்னு தெரில. பக்கத்தில் ஷோரூம் இருந்து அங்கே நிறுத்துற கிளம்பலாம் பங்கு நிறுத்திக்கிறாங்களோ தெரில. ஒரு பங்க் அதை கூட இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. என்னன்னு தெரில. போனடியே சொல்லலான்னு பார்த்தேன், மறந்துட்டேங்க. பாருங்க அப்படியே சுற்றிங்க வயக்காடுங்க. இப்படி வண்டி மேலே நின்றுருக்கோம். வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. பாருங்கள் உள்ளேலாம் பயில தண்ணிட்டு இருக்குது. பாயை உள்ளே கிட்டத்தட்ட மேலேயே 2 பாய் இருக்குது. அது உள்ளுக்குள்ளே ஒரு பாய் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுதுங்க. டீசல் அடித்து முடித்தோம். டீசல் அடித்து முடிச்சதை கிளம்புறேங்க. அப்படியே சந்தன குச்சி பற்ற வச்சுட்டா சாமிக்கு. அப்படியே சாமிக்கு மட்டும் கிளம்ப வேண்டிதான்.